பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 52வது நாள்ல 3வது நாள்ல இருக்கிறோம். பாழானதை எழும்பி கட்டுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இந்த 3வது நாள்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஆமேன். ஆமாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பரலோகத்தின் தேவனானவர் நம்மளுடைய காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவாருங்க. பாழாய் கிடக்கிற காரியங்களை எல்லாத்தையுமே திரும்பி எழும்பி கட்ட அவர் உதவி செய்வார். ஸோ இன்னைக்கு இந்த 3வது நாள் காரியத்துல நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாழானதை எழும்பி கட்டுறதற்கு என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல தேவைங்க. ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அதுல 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எவைகளை கட்டளையிட்டார் அப்படின்னா 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடுவதாக என்றேன். ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நெகேமியாவை ராஜா வந்து ஊருக்கு அனுப்ப சித்தமாயிற்று. ஸோ போன வீடியோல நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ நெகேமியா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ராஜா இடத்துல கேட்குறாங்க, ராஜா நான் அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய பேர் வந்து என்னை தடுப்பாங்க. ஸோ அக்கறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் தடுப்பாங்க. அவங்க என்னை தடுக்காதபடிக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுங்க. ராஜாவின் இடத்துல நான் வந்தேன் அப்படின்னா அவங்க என்னை தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி வாங்குறாங்க. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வேலைகளுக்கு என்னென்ன காரியம் தேவையோ ஸோ அந்த காரியத்தையும் ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கும்போது அதற்கும் எனக்கு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்டு பெற்றுக்கொள்றாங்க. ஸோ இன்னைக்கு இந்த 3வது நாள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கும்போது நம்மளுக்கு யார் தடை பண்றாங்களோ அந்த தடை எல்லாமே நிர்மூலமாகிறபடி ஒரு கடிதம், அதாவது நெகேமியாக்கு எப்படி ஒரு கடிதம் தேவைப்பட்டுச்சோ நம்மளுக்கும் ஒரு அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட். அந்த அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா அபிஷேகம். கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்காரு. அந்த அபிஷேகத்தோட தயவுள்ள கரத்தோட நம்ம 2 காரியமும் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா கோணலான காரியங்கள் எல்லாமே செம்மையாகும். பாழானதை நம்ம கட்டி எழுப்புறதுக்கு இந்த 2ம் போதுங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கரம் உன் மேல இருக்கு. என்னுடைய தயவுள்ள கரம் உன் மேல இருக்கு. நான் அபிஷேகித்த அபிஷேகம் உன்னிட்ட இருக்கு. ஸோ எங்க போனாலும் உனக்கு தடுக்க யாரு நினைச்சாலும் இந்த அபிஷேகத்தோட நீ போகும்போது, என்னுடைய கரம் உன்னோட இருக்கும்போது கண்டிப்பா யாரும் அதை தடுக்க மாட்டாங்க. தடுக்க நினைப்பவர்கள் எல்லாமே என்னுடைய அபிஷேகம் பார்த்துக்கிறோம். எப்படி அந்த லெட்டர் வந்து ராஜாவின் கடிதம் வந்து அதிபதிகள் இடத்துல பேசப்பட்டதோ அதே போல என்னுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, பாழாய் கிடக்கிறத எழும்பி கட்ட கர்த்தரின் தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கும்போது நம்மளிடத்துல அந்த அபிஷேகம் வந்து நம்மளுக்கு எல்லா காரியத்தையுமே செய்யுங்க. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நெகேமியாக்கு என்னென்ன தேவைகளோ அவன் வந்து கேட்டு ராஜாவின் இடத்துல பெற்றுக்கொள்றான். அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கரம் உன் மேல இருக்கும்போது என்னென்ன காரியம் வந்து நீ கேட்குறியோ அது எல்லாத்தையுமே நீ பெற்றுக்கொள்வ அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. ஸோ எவைகளை நம்ம இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் நம் வசனம் இருக்கு. எவைகளை ஜெபத்தில கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு வசனம் இருக்குங்க. ஸோ நம்ம என்ன காரியம் இந்த பாழாய் கிடக்கிற காரியத்தை எழும்பி கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தரிடத்துல கேட்டுங்க. உங்களுடைய கரம் என் மேல இருக்குப்பா, எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அந்த தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். நெகேமியாக்கு எல்லா தேவைகளுமே சந்திக்கப்பட்டதுங்க. ஸோ முதல்ல நம்மளுக்கு என்ன காரியம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாழாய் கிடக்கிற காரியத்தை கட்டுறதுக்கு தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கணும். அப்படி நம்ம மேல இருக்கும்போது நம்மளுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் வந்து எல்லா கோணலான காரியத்தையும் செவைப்படுத்தும். தடைகள் வர்றது இருந்துச்சுன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது. அந்த தடைகள் எல்லாமே நிர்மூலமாக்கும். அந்த அபிஷேகம் வந்து நிர்மூலமாக்கும். இரண்டாவது நம்ம எவைகளை நம்ம கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோங்க. ஸோ இந்த 2 காரியம் இருக்கும்போது கண்டிப்பா பாழாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். ஸோ இதை எப்படி நம்மளுடைய பிரேயர் பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். இப்ப நெகேமியாக்கு அலங்கம் கட்ட தேவைப்பட்டது. அதுக்காக இந்த இது பண்ணியிருக்காங்க. லெட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரியம் வந்து பாழாய் கிடக்கும். அதை எழும்பி நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்பவுமே நம்ம வேதம் வாசிக்கணும். இந்த வேத பகுதி என்னுடைய பிரேயர் பாயிண்ட்ஸ்க்கு என்னுடைய தேவைக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஒரு லெட்டர் தேவையில்லை. ஆனா நம்மகிட்ட வந்து என்ன இருக்கு? கர்த்தரின் கரம் இருக்கு. 2வது வாக்குத்தத்தம் இருக்குங்க. ஸோ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய கரமும் நம்ம மேல இருக்கும்போது கண்டிப்பா பட்ட கர்ப்பம் திறக்கப்படும். நம்மளுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாயில வைக்கணும். அவருடைய வார்த்தையை நம்ம வாயில வைத்து அறிக்கை இடும்போது கண்டிப்பா அந்த கர்ப்பம் திறக்கப்படுங்க. இந்த 52 நாட்கள்ல கர்த்தர் சொல்றார், கர்ப்பத்தின் கனி கண்டிப்பா திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. நீங்க விசுவாசத்தோடு இருக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம்?
கர்த்தர் சொல்றார், ஆதியில இருக்கிற அன்பை விட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆதியில இருக்கிற விசுவாசமும் உனக்கு குறைந்து போயிற்று. ஆதியில கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருப்ப. எது வந்தாலும் பார்த்துக்கிருவேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா பல நாட்களாக பாழாய் கிடக்கிற காரியங்கள பார்த்துட்டு, பல நாள் எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த ஆதியில இருந்த விசுவாசம் எங்கன்னு கேட்கிறாரு. அந்த ஆதியில இருக்கிற விசுவாசத்த கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வர சொல்றாருங்க. கர்த்தருடைய கரம், 2வது அவருடைய அபிஷேகம், 3வது அவருடைய வாக்குத்தத்தம் நம்மட்ட இருக்கு. 4வது ஆதியில இருக்கிற விசுவாசத்த நம்ம மறுபடியும் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த 4ம் ஒன்று சேரும்போது கண்டிப்பா நெடுநாள் பாழாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். பரலோகத்தின் தேவனானவர் இந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நிச்சயமாய் பண்ணுவார். அவர் நம்மளுக்கு செய்யாம யாருக்குங்க செய்ய போறாங்க? கர்த்தர் கண்டிப்பா எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணுவார். ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம இது பண்ணணும். எல்லாத்தையும் ஒண்ணு சேர கொண்டு வரணும். ஒரு நேரத்துல நம்ம கரம் இருக்கட்டும். ஒரு நேரத்துல அபிஷேகத்துல நிரம்பியிருப்போம். ஒரு நேரத்துல வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லுவோம். ஒரு நேரத்துல விசுவாசம். இப்படி அங்கங்க எல்லாம் சிதறி கிடக்கிறதுனால தான் இன்னும் ஒண்ணு சேர முடியாம இருக்குங்க. இது எல்லாவற்றையும் ஒண்ணு சேர்த்த பின்னாடி கர்த்தர் கண்டிப்பா கட்டி எழுப்புறத நம்மளுடைய கண்கள் மட்டும் இல்ல, புறஜாதியான எல்லா கண்களும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஒரு வீடு கட்டும்போது, இல்ல ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது, ஒவ்வொரு காரியமா நம்ம எடுத்து எடுத்து வந்தோம்னா அது டிலே ஆகும், குழம்பிருவோம். சில நேரத்துல அத விட்டுருவோம். ஆனா எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு சேர வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த காரியத்த செய்ய ஆரம்பிச்சோம்னா, வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா, சீக்கிரத்திலே அந்த காரியம் முடியுன்ற போல, இந்த 4 காரியமும் ஒண்ணு சேரும்போது, கண்டிப்பா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய காரியம் கைகூடி வரும். பரலோகத்தில் இருக்கிற நான் எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில தகப்பனே, ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே, அப்பா நீர் பேசியிருக்கீங்க தகப்பனே. உடைய வார்த்தை தகப்பனே எங்க வாயில இருந்திருக்குப்பா. தகப்பனே, ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, ஏசப்பா தகப்பனே, இது எப்படி முடியும்? அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிறோமே, இது சாத்தியமா? இன்னும் அப்பா தகப்பனே விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோட கேட்டுக்கொண்டு இருக்கிற தகப்பனே, அப்பா அந்த ஆத்துமாக்கு நீங்க பேசுகிறீங்க. எம்மட்டும் நீ என்னை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டு இருப்ப. ஆதியில கொண்டிருக்கிற விசுவாசத்தை நீ கொண்டு வா. நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று நீங்க சொல்லுகிறீங்க கர்த்தரே. ஆவியானவரே, அப்பா சந்தேகம் இல்லாமல் என்னை விசுவாசின்னு சொல்றீங்கப்பா. தகப்பனே, ஆவியானவரே, அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக நன்றி. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய அபிஷேகம் எங்களை பாதுகாக்க வல்லது. உம்முடைய அபிஷேகம் தகப்பனே, நாங்க கேட்கிறதை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே வழிவகுக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த 52 நாள் ஜெபங்களை தகப்பனே தடையின்றி நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, நிச்சயமாய் அநேகர் இதை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் பொறுப்புள்ள கருத்துல கொடுக்கிறோம். நீங்களே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.